என்னடி காய போடுற? ஒழுங்கா விரிச்சு விடு. ஐயே, நல்ல துணியை இழுத்து விடு, அப்பதான் அந்த துணி நல்லா காயும். இல்லைன்னா அப்படியே இருக்கும். அடிக்கிற மழைக்கு இப்படி போட்டீங்கன்னா சவ சவ சவன்னு அப்படியே கிடக்கும். ஏமா எனக்கு தெரிஞ்ச மத்தமா காய போடுவேன், சும்மா அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதமா. ஏண்டி பெரியவங்க சொன்னா கேட்டுக்க. ஏமா எனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பண்ணுவேன். எனக்கு படுத்தாத. இவ்வளவு துணி துவைச்சு எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இதுல நீ வேற. ஏண்டி இதெல்லாம் ஒரு துணியா? நான்லாம் எவ்வளோ துணி துவைச்சி எப்படி காய வச்சு எடுத்துட்டு வருவேன் தெரியுமா? நீ என்னமோ ஒரு நாள் துணி துவைச்சதுக்கே இந்த இழுத்துக்கிட்டு இருக்கிற. அங்க என் மாமியார் வீட்டுல கூட எல்லா வேலையும் அதுவே செஞ்சிடும். நான் இங்க வந்து எல்லா வேலையும் செய்யறேன். எவ்வளவு செஞ்சாலும் உனக்கு மட்டும் போதாதே. ஏண்டி பெத்த வீட்டுக்கு பெத்தவ உடம்பு முடியலன்னு படுத்து கிடக்குறா, இப்ப கூட கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ? நான்லாம் எம்பிட்டு கணக்கு பார்க்காம உனக்கு எம்பிட்டு செஞ்சிருப்பேன். நீ வேறம்மா, கம்முனு இருமா. உடம்பு முடியலன்னு தான் உன்னையெல்லாம் கை எதிர்பார்க்கறேன். இல்லன்னா வச்சுக்க, நான் செய்வேன் 10 வீட்டுக்கு வேலை. அப்படியே செய்ய வேண்டியதானே? செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு நீ வந்து ஆடிக்கிட்டு நான் வேலை செய்ய வந்து இப்ப எனக்கு இவ்வளவு வேதனை இல்லைன்னு வச்சுக்க, நான் பாட்டுக்கு நேரத்துக்கு எனக்கு கால் நல்லா இருக்கு, எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பேன். நீ பாவம் சொல்லி வந்தேல, என்ன சொல்லணும்? நீ யார் வர சொன்னா இல்ல யார் வர சொன்னான்னு கேக்குறேன். ஆமாமா, நீ இப்படியும் பேசுவ அப்படியும் பேசுவ. போன் பண்ணி கால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க, அதனால என்ன பண்றேன்னு தெரியல அப்படி இப்படின்னு. நான் அப்படித்தானடி சொன்னேன், உன்னை வானா சொன்னேன். மாமியாரே எல்லா வேலையும் செய்யும், நான் பேசுறதுக்கு அங்கேயே இருந்திருக்கணும். வந்தேல, என்ன சொல்லணும்? இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்லாத்தா, நீ போய் உன் மாமியார் வீட்டோட இரு. ஆனா அங்க அதை சொல்றாங்க அங்க இதை சொல்றாங்கன்னு இங்க வந்து என்கிட்ட சொல்லாத. சீதா, சீதா, அவர் வந்துட்டாரு போல. மாப்பிள்ளை தம்பி வந்துட்டாரு போல இருக்கு. நீ அதை இதுன்னு எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத, சரியா? எதுவும் நினைச்சுக்க போறாரு. இப்ப மட்டும் அப்படியே நடிப்பியே. ஆமா, நடிச்சு கிளிக்கிறாங்க. சீதா, வாப்பா வாப்பா. அத்தை இப்ப எப்படிங்க இருக்கு உடம்பு? ஏதோ இருக்குப்பா, காலுதான் ரொம்ப வலி. மாத்திரை போட்டுதான் ஏதோ கொஞ்சம் உடம்பு இதா இருக்கு. நீங்க எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உள்ள படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? சீதா தான் எல்லா வேலையும் செஞ்சிருவாள்ல. எனக்கு வெளியே வேற எங்கேயும் இல்ல எதிரி, இந்த இங்கேயே இருக்கு. பாவங்க தம்பி, அவளும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அதான் சரி நான் வந்து ஒத்தாசை பண்ணலான்னு பார்த்தேன், என்னாலையும் முடியல நிக்க. இப்ப நீங்க ஒன்னும் இது பண்ணிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் சீதா பாத்துப்பா, சரிங்களா? என்னங்க நீங்க சாப்பிடணும்ல, வாங்க சாப்பிடுவீங்க. ஆமா, வந்த மாப்பிள்ளைகிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. சீதா உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டு கொடுமா. போங்கப்பா போய் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா அத்தை? நான் சாப்பிட்டேயா, நீங்க போய் சாப்பிடுங்க. இவ காலெல்லாம் எப்படிதான் போக போகுதுன்னு தெரியல. வேலை செய்யறதுக்கு இப்படி அழுகுறாளே. அன்புக்குட்டியே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? மேல கீழே கீழே விழுந்துட போறீங்கடா. பாரு, அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, கீழே இறங்கு, விழுந்துருவ. ஐயோ புள்ள, எப்ப ஒண்ணும் ஆகல, கட்டுல்ல விழுந்த. என்ன அன்புக்குட்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? அடடே, ஆமா, என்னோட ஆல்பம் தான். அதுல தானே அன்புக்குட்டி இருந்துச்சு. முதல்ல அங்க இருந்து தான் இங்க வந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்க வைடாமா. அன்பு பாத்து போ. அன்பு, என்ன அன்புக்குட்டி, என்னமா? அடடே, உமாவோட வளகாப்பு ஆல்பம். அடடே, ஆமா அண்ணி, இதுல நல்ல ஒல்லியா இருக்கீங்களே அண்ணி. ஆமா மகா, அப்பெல்லாம் ஒல்லியா தான் இருந்தேன், இப்பதான் உடம்பேறி போச்சு. அப்ப மாமாவுக்கு கல்யாணம் ஆகல, அதனாலதான். இப்பதானே மாமா கல்யாணம் இருக்கு, அதனாலதான் இப்ப இருக்கேன். ஆமாண்டா தங்கம், அத்தைக்கும் என்ன 3 மாசம் 4 மாசத்துல வளகாப்பு போடுவோம்ல, அப்ப அத்தைக்கும் இப்படிதான் எடுப்போம். நீங்க இல்லாம எப்படி? நீங்க தான் முன்னாடி நிப்பீங்க. வந்து நில்லுங்கடா தங்கம். இந்த வளகாப்பு போடும் போதெல்லாம் எப்படா வளகாப்பு போட்டு எப்படா நம்ம வீட்டுக்கு வருவோம், ஒரு 6 மாசம் 7 மாசம் நம்ம வீட்டுல எப்படா இருப்போம்னு சொல்லி அம்புட்டு ஆனந்தமா இருந்துச்சு தெரியுமா மகா? அப்படியா அண்ணி? ஆமா மகா,
நான்லாம் அப்போல்லாம் வந்துட்டு அத்தை வந்து என்கிட்ட சிடு சிடுன்னு இருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒன்றுனா கூட கவனிக்க மாட்டாங்க, வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நானே தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும். உங்கள் அண்ணாவுக்கு வர சொல்ல முடியாது. அவர் வேலைக்கும் போய்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் பார்ப்பாரு வைப்பாரு. இருந்தாலும் எப்படா அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்கும். அன்புக்குட்டி வாங்க தங்கம், நம்ம அங்கிட்டு போய் போட்டோ பார்க்கலாம் வாங்க. அன்பு கம்முன்னு போ. அத்தை நம்மளே வச்சுக்குவோம் தங்கம், வாங்க நீங்க கம்முன்னு வாங்க. அண்ணி சொல்றத கேட்கும்போது எனக்குமே ஆசையாக தான் இருந்துச்சு, நம்மளுக்கும் வளகாப்பு போட்டு நம்ம வீட்டில் கூட்டிட்டு போவாங்கன்னு. ஆனா என் அப்பா கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. என் அம்மா பிள்ளைக்கு வளகாப்பு போட்டு நம்ம வீட்டில் வந்து வச்சு பார்க்க முடியலையேன்னு ஒரு பக்கம் வருத்தப்படும். என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. பாவம் மகா, அன்பு குட்டி வேற புரியாம அப்படி பேசிவிட்டா. அவ வருத்தப்பட்டுட்டு தான் நிக்கிறா. ச்சே, அவளுக்கும் நம்மள மாதிரி தானே ஆசை இருக்கும், வளகாப்பு போட்டு நம்ம அம்மா வீட்டில் போய் இருக்கணும்னு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம மாமா சரியில்லை, அத்தையெல்லாம் நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். மாமா கையில் காலில் விழுந்தாவது நம்ம மகாவை சந்தோஷமாக வச்சுக்கணும். வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கிறது, அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். மகாவுக்கு அது நடந்தே தீரணும். முதல்ல நம்ம சந்தோஷ்கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். நீ சாப்பிட்டியா? இல்ல, இனிமே தான் சாப்பிடணும். சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட வேண்டியதானே? எங்க இப்பதான் வேலையை முடிச்சேன். இன்னும் அந்த துணியெல்லாம் காய போடணும், வைக்கணும். ஊருப்பட்ட வேலை ஒன்றும் முடியல. எனக்கு கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. ராத்திரியெல்லாம் தூங்கவே முடியல, இடுப்பெல்லாம் வலி. என்ன பண்றது, உடம்பு முடியாதவங்க நம்ம தானே பாத்துக்கணும். போங்க, உடம்பு முடியலனாலும் எங்க அம்மா அது சரியில்லை, இது சரியில்லை, இது அப்படி பண்ண, அது அப்படி பண்ணுன்னு ஐயோ 1000 குறை சொல்லுது. எனக்கு அப்படியே கோவம் மண்டைக்கு ஏறுது. உடம்பு முடியல, சரி வேலை செஞ்சு கொடுப்போம்னு பாவம்னு வந்தா என்னென்ன பேச்சு பேசுது தெரியுமா? வயசானவங்க, அவங்கள என்ன இருக்க போகுது, விடு. நமக்கும் நாளைக்கு அதுதான். போங்க, நீங்க அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போங்க. அங்க கூட நான் வேலையெல்லாம் கம்மி தான், இங்க என்னால முடியலங்க. இப்பதானே நீ அங்க வந்திருக்க, இதுக்கு முன்னாடி இங்க தானே இருந்த, அப்பெல்லாம் வேலை செய்யலையா? என்னை கூட்டிட்டு போங்க, எனக்கு கை காலெல்லாம் வலிக்குதுங்க. வந்துட்டு அவங்களுக்கு துணைக்கி விட்டுட்டு போற நேரத்துல நான் கூட்டிட்டு போனா என்னைய தப்பா நினைப்பாங்கல்ல. அவ்வளவுதானே, கிளம்பி போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சீதா, சீதா உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன். கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன? வா சீதா, இங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. அப்போ ஏன் தான் இப்படி பண்றேன்னு தெரியல. அங்க இருந்து இங்க வர, இங்க இருந்து அங்க போற, ஒரு இடத்துல உருப்படியா நீ இருக்கியா? இது சொல்லத கூப்பிட்டீங்களா? உன்னையெல்லாம் சொல்லி திருத்த முடியாது. உன் துணியை எடுத்து வை, போவோம். நானா வரேன்னு சொன்னேன்னு சொல்லாதீங்க, நீங்களா தான் கூப்பிடுறேன்னு சொல்லுங்க. அங்க அத்தை வர சொன்னாங்கன்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி மட்டும் உங்க அம்மானுவ, இப்ப மட்டும் என்ன அத்தை? அத்தி, இவ சரியான வேலை கள்ளி போல இருக்கே. வேலை செய்ய இந்த அழுகிறாளே. இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலையே. சீக்கிரம் சாப்பிடுங்க, போவோம். இந்த சாப்பிடுறேன். அண்ணே, 10 நாள் கழிச்சு நம்ம வீட்டுல விசேஷம் வைக்கிறாங்க. அதுக்கு உங்ககிட்ட தான் சாப்பாடு ஆர்டர்லாம் கொடுக்க போறோம். இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருங்க, சரிங்களா? இப்ப சாயந்தரம் மழையா கிடக்குது. நீ நான் இப்ப வேணா அப்புறம் ஒரு 2 மணி 3 மணிக்கு மேல வரவா? அண்ணா, அப்பா வெளியே போயிருவாருண்ணா. ஒரு 8 மணிக்கு வாங்கண்ணா, அப்பதானா அப்பா கிட்ட பேச முடியும். எப்ப நீ வேணா கேட்டு வந்து சொல்லு. இல்லண்ணா, அப்பா தானே எந்த முடிவு வந்தாலும் எடுப்பாரு. அதனால நீங்க 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க. அட்வான்ஸியா? வாங்கிக்கலாண்ணா, வந்துருங்கண்ணா. சரி வரேண்ணா. சரியா, போயிட்டு வா. என்னடாப்பா அமைதியா உட்கார்ந்துருக்க? ஒன்னும் இல்லண்ணா. இங்க பாரு, எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. எல்லாம் அப்பைக்கு அப்ப மாறிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கோம், சரியா? சும்மா அதை இதன் போட்டுல யோசிக்காத. ஒரு வேலைக்கு போ, கை நிறைய சம்பாரி. இப்போ உன்னை ஒதுக்குன எல்லா சொந்தமும் உன்னை தேடி வரும்டா. என்ன வேலைக்கு போறது, என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியலண்ணா. இங்க பாரு, வயசானவங்க பிள்ளைங்க எல்லாம் துரத்தி விட்டுட்டாங்க. ஆனா அடுத்தவங்கிட்ட பிள்ளைங்க கிட்ட போய் கூட கைய நீட்டக்கூடாதுன்னு சொல்லி பொண்டாட்டிய காப்பாத்தணும்னு கை நடுக்கத்தோட பழத்தை வித்து குடும்பத்தை நடத்துறாரு அந்த கோவில் பாளையத்துல. பாத்திருக்கியா அந்த கோமதி வீட்டுக்காரு?
ஆமாண்ணா, ஒரு தாத்தாங்க பழம் வித்துட்டு இருப்பாரு. அவரே முடியாத காலத்திலேயே வேலை செய்யும் போது உனக்கு எல்லாமே நல்லா தாண்டா இருக்கு. வேலை செஞ்சு பொழைக்கிறதுக்கு என்ன? இப்ப என்னையவே எடுத்துக்க. நானும் இப்படித்தான் ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுல எல்லாம் எதிர்த்துக்கிட்டு என் மனைவிய கல்யாணம் பண்ணேன். ஆனா என் வீட்டுல போயிட்டு நான் 1 ரூபா 2 ரூபாய்க்கு நிக்கல. நானும் வேலை வெட்டிக்கு போகாம இருந்தேன். எந்த வேலைக்கு போனாலும் 10 ரூபா கூட சம்பளம் கொடுக்க மாட்டானுங்க, வேலையை வாங்கிக்குவானுங்க. என் பொண்டாட்டி தான், ஏங்க நம்ம எதுக்கு சும்மா வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், நம்மளே ஒன்னு ஆரம்பிப்போம் அப்படின்னா. எனக்கு என்னமா தெரியும் அப்படின்னதுக்கு, ஏங்க நான் இருக்கேங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன், நீங்க போய் வியுங்க அப்படின்னா. ஏமா விக்கிறதா இருந்தாலும் வாங்கி விக்கிறதா இருந்தாலும் நம்ம கிட்ட காசு ஒண்ணு வேணும்ல அப்படின்னா. கடனை உடனெல்லாம் வாங்கி ஒரு தொழில் அமைச்சோம்னா அது ஓடுனா நமக்கு லாபம், ஓடலைன்னா அது நஷ்டம், அது ரொம்ப நஷ்டம். அதனால சொன்னேன் 2 வருஷம் கஷ்டப்பட்டு எந்த வேலை கிடைக்குதோ எல்லா வேலைக்கும் போவோம். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ ஒரு இதை பங்கை வந்து சேமிப்போம். சேமிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வண்டியை வாங்கணும். அப்புறம் இந்த பாத்திர மண்டத்தை வாங்கி நாங்களே வீட்டில் சமைப்போம், கொண்டு வந்து விற்போம். இப்படிதான் எங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கு. இதுலயும் எவ்வளவோ நஷ்டமெல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் என் பொண்டாட்டி எனக்கு துணையா இருந்தா, அதனால எல்லாத்தையும் போடா நான் பார்த்துப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்கிட்டு வந்தவன்டா. இன்னைக்கு பாரு எல்லாரும் வந்து என்னைய சமைக்க கூப்பிடுறாங்க, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அதனால ஒரு காலத்துல மதிக்காதவங்க கூட மதிப்பான்டா. இப்ப என்ன உனக்கு வயசு என்ன ஒரு 26 27 இருக்குமா? என்ன காலமா முடிஞ்சு போச்சு, பாத்துக்கலாம்டா. சரிண்ணே, நானே ஏதாவது பண்றேன்னு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என்னை தப்பா நினைச்சுக்காத. என் மனசுல பட்டதுதான் சொல்றேன். இன்னைக்கு உன் வீட்டுல உள்ளவங்க உன்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி உனக்கு இம்புட்டு வருத்தமா இருக்குது. உன்னைய அங்கிட்டு இங்கிட்டும் படுத்து கிடக்குற நீ பையன். ஆனா அந்த காவியா பிள்ளையும் அவங்க அம்மாவும் பொண்ணுங்க. எங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? எந்த நம்பிக்கையில இந்த ஊரை விட்டு போனாங்க? எம்புட்டு அசிங்கப்படுத்துனீங்க நீயும் உன் அம்மாவும். அவங்கள மட்டுமா? உன் உயிர் தோழன் கதிரு உனக்கு நல்லது சொன்னா, அவனையே அவங்க அம்மாவையும் நீங்க என்னென்ன பேசி அவங்க வீட்டுல சண்டைக்கு போனீங்க. அதெல்லாம் நினைச்சு பாருடா. அவங்க எல்லாம் பொண்ணுங்கடா, எம்புட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருப்பாங்க. ஆமாண்ணே, எங்க அம்மா பேச்ச கேட்டுதானே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஏண்டா இங்க பாரு, நம்ம வந்து கல்யாணம் ஆனிச்சுன்னா மனைவி கிட்ட பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்க கூடாது, புகுந்த வீட்டையும் விட்டு கூடாது, அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுப்புட்டு அவங்க பேச்சு கேட்டு இவங்களை அடிச்சு துரத்தவும், இவங்க பேச்சு கேட்டு அவங்களை அடிச்சு துரத்துறதும் வாழ்க்கை கிடையாதுடா. உன்னை விட்டுட்டு போய் அந்த பிள்ளை அங்க எவ்வளவு கஷ்டப்படும் நீ நினைச்சு பாத்தியா? எங்க போய் என்ன ஆனாங்கன்னு பத்தி யோசிச்சு பாத்தியா? ஆமாண்ணே, அதெல்லாம் பத்தி நான் யோசிக்கவே இல்லைண்ணே. பாவண்டா அந்த குடும்பம். உங்களுக்காவது காசு பணம் சொத்து சொகன்னு எல்லாமே இருக்கு, ஆனா அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லடா. அந்த ஓட்ட வீட்டுல தான்டா அந்த ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு அந்த பிள்ளைய படிக்க வச்சுது. கடைசியில அதையும் விற்க வச்சு ஊரை விட்டு துரத்தி எவ்வளவு வேலைய பாத்தீங்க. அதுங்க சாபமே உங்களுக்கு இப்படி வந்து இடிக்கும்டா. புரிஞ்சிருச்சுனே, இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேனே. நான் வரேனே. எங்கடா போவ? இல்லனே, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னே. இனிமே நான் பாத்துக்கிறேனே, வரேனே. எதையும் இந்த காலத்து பிள்ளைங்க யோசிக்கிறது இல்ல, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட வேண்டியது. அதுக்கப்புறம் நொந்து போய் இப்படி வந்து ரோட்லயும் காட்லயும் படுத்து கிடக்க வேண்டியது. என்னத்த சொல்றது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் ராமர், வைரச்செட்டிப்பாளையம், ரக்ஷிதா. இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ராகேஷ், தினேஷ், விக்னேஷ், ரக்ஷிகா, ரக்ஷன். இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட